ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன்ஸ் பாசிபிள் ஆகுமா? அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ணுவாங்களா, ஸோ உங்களுக்கு பார்ப்பாங்களா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம். ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹீலிங் வேணும், நான் ஒரு இஷ்யூவில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் லைஃப்பில், ஃபுல்லி நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கேன், சேடாக இருக்கேன், ஸோ எனக்கு நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் உள்ளவங்க, ஒரு ஹீலிங் தேவைன்னு உள்ளவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Page of Pentacles, okay. Seven of Swords, Eight of Pentacles, Ace of Swords, Tower. Bottom of the deck, Nine of Pentacles. Page of Wands, Queen of Pentacles, Four of Pentacles, Queen of Swords, Two of Wands. Bottom of the deck, Magician. Illusion. Maturity. Commerce, healing, innocence. Bottom of the deck, misery. Okay. இப்போ நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்டே உங்களுக்கு ஒரு கால் எழுது ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுமா? ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ இது ஒரு மேஜிக்கல் லவ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே, மேஜிக்கல் மீன்ஸ் இப்போ எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த பர்சன் உங்கள் மைண்டை விட்டு போகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் எனக்கு வேண்டான்னு உங்களால் ஒரு வாய் வார்த்தையால் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும், ஸோ இந்த பர்சன் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு, எப்போவுமே உண்டு. ஸோ மைண்டை விட்டு போகாத ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம லைஃப்பில் இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரும் போகும். சில ரிலேஷன்ஷிப் நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேணான்னு விட்டுடுவோம். ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எத்தனை வருஷம் கடந்தாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மேஜிக்கலாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். மேபி இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ண ஆரம்பித்த பிறகு ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ரீம் வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பர்சன் நேம் அடிக்கடி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனை சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். ஸோ எங்கே போனாலும் இவங்க தாட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், இவங்க ஞாபகங்கள் உங்களுக்கு அடிக்கடி. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் ஒரு சயின்ஸ் ஏதாவது நீங்கள் பட்டு இந்த பர்சனோட தாட் உங்களுக்கு உடனே வரும். ஸோ மூவ் அவுட் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
ஓகே. ஸோ இவரும் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃப் நான் அப்போ ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டேன், இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிவிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ சேம் அங்கேயும் ஃபீல் ஆகும். அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் என்னதான் அந்த பர்சன் உங்களை சண்டை போடலாம், பிளாக்கில் போட்டு ஓடலாம், நீங்கள் வேணான்னு ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். பட் அந்த பர்சனோட மைண்டை எப்போவுமே நீங்கள் உண்டு. ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஓகே. ஸோ அந்த பர்சன் ஒரு மேஜிக்கல் சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதோ சேம் அந்த பர்சனுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட் உண்டு. அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஏன்னா நமக்கு டேரெக்டாகவே இன்னசென்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க, ஒரு குழந்தைத்தனமாக இருந்திருப்பீங்க, ஒரு மெச்சூரிட்டியாக நீங்கள் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன எப்பவும் சேசிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இந்த போஸ்ட்டில் விடாமல் சேசிங் பண்ணியிருப்பீங்க. ஓகே. பட் நீங்கள் சேசிங் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது, ஒரு டவுட்டு சுச்சுவேஷன்ஸு. இது என்னடா. ஸோ ஆக்சுவலி இவர் உங்களோட பியூட்டியில் நீங்கள் பண்ண ஒரு செல்ஃப் லவ்வில், ஸோ அதில் தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகி வந்தது. ஓகே. பட் இவர் லைஃப்பில் நீங்கள் கண்ட பிறகு நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்திருப்பீங்க, செல்ஃப் லவ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த பர்சனை உலகம் அந்த பர்சனை பயங்கரமாக சேசிங் பண்ணியிருப்பீங்க. ஒரு இவர் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் பயங்கர போல்டு, பயங்கர பவரான ஒரு பர்சன். ஸோ இவங்க என் லைஃப்பில் இருந்தால் என் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவர் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிருப்பார். பட் இவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் இங்கே உங்களை பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் பழகின பிறகு தான் தெரியும் பயங்கர இன்னசென்ட் மட்டும் இல்லாமல் சும்மா அந்த பர்சனை கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது. ஸோ அது ஒரு நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணும்போது இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டவுட் சுச்சுவேஷன். இது என்னடா, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க நம்ம எப்படியோ நினச்சோம்ல இவங்களை, பட் இவங்க இந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்களே, ஒரு அப்பாவித்தனமாக, ஒரு குழந்தைத்தனமாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது இந்த பர்சனுக்கு பிடிக்கலை. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த பர்சனுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணும்போது உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் நின்றுட்டுருக்க ஒரு டைமில் இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகிருப்பாங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் என்ட்ராகக்கூடிய டைமில் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப், ஸோ நீங்கள் இந்த பர்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பயங்கர பவரில் தான் நின்றுருப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கும். பட் இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு ஒரு மேஜிக்கல் சொல்லும்போது உங்களுக்கு அந்த பர்சனை பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிருக்கும், பயங்கரமாக ஹெவியாக அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போ மாத்திரம் இந்த பர்சனை நினச்சி ட்ரீம் காண்றது. ஓகே. 24/7 இந்த பர்சனை திங்க் பண்ணுறது. ஸோ அவங்க உங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு மேனிஃபெஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக அந்த பர்சனை நீங்கள் சேசிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சேசிங் இந்த பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனை இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் உங்கள் பவர், நீங்கள் நின்னக்கூடிய பவரில் தான் இவர் அட்ராக்ட் ஆகி வந்திருப்பார். பட் நீங்கள் சேசிங் பண்ண இந்த பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். ஓகே. நான் என்னதோ நினச்சி இவங்கக்கிட்ட வந்தேன், பட் இவங்க இந்தளவுக்கு இன்னசென்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகே. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுதுல்ல, காம்ப்ரமைஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ 2 பேருமே இது மேபி ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் அவங்களுக்கான ரீடிங் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகே. ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர். பட் 2 பேரும் கூடி சேரும்போது தான் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். அப்போ இப்போ இதில் 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் சொல்லும்போது ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைனா ரிலீஜன் வைஸ் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லைனா வயசு ரொம்ப அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ உங்களுக்கும் 2 பேருக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸு. அப்போ நீங்கள் இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷனில் இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிட்டு இருந்தீங்க. நீங்கள் இங்கே போக நீங்கள் இந்த பர்சனை சேசிங் பண்ண இந்த பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது.
டிஃப்ரென்ஸ் வரும் ஒன்று. பட் நீங்கள் சேசிங் பண்ண இந்த பர்சனுக்கு அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டுண்டு. இவருக்கு அது நீங்கள் பண்ண சேசிங் இவருக்கு அது எதுக்கு நான் இவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும், நிறைய டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது ரெண்டு பேருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சேசிங் பண்ணுறது இஷ்டம் இல்லை. ஏன்னா இவங்க கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் நீ இந்த அளவுக்கு டார்ச்சர் மேபி நீங்கள் கொடுக்கக்கூடிய கேரிங் இந்த பர்சனுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக போயிட்டுண்டு. நீங்கள் ஒரு அன்பால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கலாம், ஒரு ரியல் ட்ரூ லவ் கொடுத்துருக்கலாம். பட் அது இந்த பர்சனுக்கு அது நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் இவங்க இப்போவே நம்ம இந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அப்போ நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு மேரேஜ்னு ஆகும்போது நம்ம எந்தளவுக்கு இவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த பர்சனை ஆனால் அந்த பர்சனால் அவங்களுக்கு ஒரு யூஸும் கிடச்சிருக்கு, அது வேறு விஷயம். பட் 24/7 இந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி நீங்கள் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பட் இவர்கிட்ட உங்களுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது, அது வேறு விஷயம். ஸோ இவர் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். அப்போ இவருக்கு மைண்டுக்குள்ளே எப்படியாவது இந்த ரிலேஷன் போட்டு ஓடணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் எதிர்பார்த்தது வேறு, பட் ரிலேஷன்ஷிப்பில் கிடச்சது வேறு. ஓகே, அப்போ இவருக்கு மைண்டுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு எப்படி அந்த ரிலேஷன் போட்டு ஓடணும். ஸோ ஏதாவது ஒரு பிளான் போட்டுட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிவிட்டு இல்லைன்னா உங்கள் மேலே பழி தூக்கி போட்டுட்டு இவர் பயங்கரமாக சீட் பண்ணிவிட்டு ஓடிப்பாங்க. சீட்டிங் எனர்ஜி, 7 of Swords. ஓகே, இவர் உங்களை சீட் பண்ணிவிட்டு போயிருக்காரு. பட் சீட் பண்ணிவிட்டு போயிருக்காரு, பட் திரும்பி பார்க்குறாரு. ஓகே, சீட் பண்ணிவிட்டு போனது உள்ளது தான், பட் அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேன் சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் முகம் தெரிச்சு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பர்சன் மேலே. ஏன்னா நீங்கள் இன்னசென்ட் மீன்ஸ் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ட்ரூ, பட் நீங்கள் அந்த குழந்தைத்தனமாக நீங்கள் பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, பட் உங்களோட ஸ்நேகங்கிறது ட்ரூ தான். ஸோ அந்த பர்சன் சீட் பண்ணிட்டு போனது உங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் முகம் திரிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்னு நான் சொன்னேன். மேஜிக்கல் ரிலேஷன் சொல்லும்போது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் எக்ஸ்பெக்ட் நின்றுப்பீங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தப்பறம் பயங்கர அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. அவங்க மேலே இருக்க லவ்வில் பயங்கரமாக அடிக்ட் ஆகி ஒரு இலூஷனில் நீங்கள் மாட்டிட்டு தவிச்சிருப்பீங்க. இந்த பர்சன் நீங்கள் உங்கள் செல்ஃப் எக்ஸ்பெக்ட் எழுந்திருப்பீங்க, உங்களை மறந்துருப்பீங்க. இந்த பர்சன் தான் உலகம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு இலூஷனில் நீங்கள் போயிருப்பீங்க. பட் அந்த பர்சன் சீட் பண்ணிட்டு போன பிறகு இலூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போன பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த பர்சன் உங்களை அந்தளவுக்கு சீட் பண்ணிவிட்டு ஓடிப்பாங்க. அந்த சீட்டிங் வந்து உங்களால் ஜீரணித்து பார்க்க முடியாத ஒரு சீட்டிங்காக இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூடயும் பயங்கரமாக விளையாடிட்டு போயிருக்கலாம். ஓகே, பயங்கரமாக விளையாடிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் அப்புறம் நீங்கள் சேசிங் பண்ணுறது டோட்டலாக ஸ்டாப். அந்த ஒரு சீட்டிங் எனர்ஜிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த பர்சனை சேசிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. மெடிடேஷன் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பர்சனை ஃபஸ்ட்டு இந்த பர்சன் பார்க்கும்போது நீங்கள் எந்த எனர்ஜியில் இருந்தீங்க, ஒரு ஹை எனர்ஜியில் இருந்திருப்பீங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரானதும் இவங்க மேலே இருக்க அந்த லவ் அடிக்ஷனில் ஒரு இலூஷனில் கூட நீங்கள் மாட்டிட்டு தவிச்சிருப்பீங்க. ஓகே, பட் இந்த பர்சன் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடி உங்களை வந்து சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து ஹீல் ஆகி நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ ஹீல் ஆகுறதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ மெடிடேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பீங்க, மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க. மெடிடேஷன் பண்ணி நீங்கள் ஹீல் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த சேசிங்கை டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. சேசிங்கை டோட்டலாக ஸ்டாப் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களை கண்டுபிடிச்சி பழைய எனர்ஜிக்கு வந்திருப்பீங்க. உங்கள் செல்ஃப் எக்ஸ்பெக்டில் நீங்கள் ஸ்டார்டிங் நின்றீங்கல்ல, ஸோ அதே எனர்ஜி நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அடிப்பொலியான எனர்ஜி, ஹை எனர்ஜி. ஓகே, இன்னசென்ட் இவங்க உங்களை இன்னசென்ட் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இன்னசென்ட் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் ட்ரூவாக இருந்திருப்பீங்க, ஒரு குழந்தைத்தனமாக இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிருப்பீங்க. அதுதான் அந்த போதும் இன்னசென்ஸ் நினச்சிருப்பாங்க. ஓகே, நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்தது இவர் உங்களை நிறைய ஏமாத்திருப்பார், மைண்ட் கேம் கழிச்சிருப்பார்.
அவர் சொல்கிற பொய்யெல்லாம் நீங்கள் நம்பியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பயங்கர அடிக்ஷன். ஒரு அந்த அந்த லவ் ஒரு இலூஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏதோ இலூஷனுக்குள்ளே மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க. மெடிடேஷன் பண்ணி ஹீல் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த மெடிடேஷன் உங்களை கண்டுபிடிக்க வச்சுருக்கும். நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மெடிடேஷன் உங்களுக்கு செல்ஃப் லவ் பண்ண காட்டுறது இருக்கும். ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் ஹை எனர்ஜியில் இருக்கிறீங்க. அடிப்பொலியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. என் லைஃப்பில் வந்து யார் வந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். நான் யாருக்கும் அடிக்ட் கிடையாது. நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தேன். பட் அதில் எனக்கு கிடைச்சது ஒன்லி காயங்கள் மட்டும்தான். ஸோ நான் இனி இந்த மாதிரி என் லைஃப்பில் இருக்க மாட்டேன். யாரையுமே நம்ப மாட்டேன் என் லைஃப்பில். நான் இனி என்ன நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் என்ன மட்டும் தான் நம்புவேன். எனக்கு நான் தான் நெஜம். என் லைஃப்பில் வரவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, நடந்துட்டு கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு இந்த பர்சன் லைஃப்பில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல, என்னால் ஜீவிக்க முடியும். பட் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டது எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஓகே, எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட முகம் திரிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பர்சன் மைண்டுக்குள்ளே உண்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே மைண்டில் உண்டு. பட் நீங்கள் முகம் திரிச்சிருக்கிறீங்க. இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போனாங்கல்ல, ஸோ அந்த ஒரு கோபம். ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் உங்களை இந்த மெடிடேஷன் உங்களை செல்ஃப் லவ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ செல்ஃப் ஸ்டாண்டர்டு நிற்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. ஓகே, டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு இந்த பர்சன் டவர் மூமெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சன் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களை ஒரு இன்னசென்ட்டாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பர்சனோட மைண்டில் வந்து எப்படி இப்போது திங்க் பண்ணிட்டோன்னா, ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து 2 முகம் உண்டு. ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தவங்க எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரிஜினல் கேரக்டர் ஒன்று உண்டு. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ஏன்னா இவர் வந்து உங்களை ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலுமே இவர் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகே, ஏன்னா அவங்க மெமரியில் நீங்கள் உண்டு, எப்போவுமே மைண்டுக்குள்ளே உண்டு. ஸோ மைண்டை விட்டு நீங்கள் எப்போவுமே போகாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும்போது இவர் வந்து உங்களோட ஸ்நேகத்தையும் ஸோ நீங்கள் கொடுத்த அந்த லவ்வையும் ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் இவர் உங்களை வாட்ச் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஸோ எல்லாருக்குமே 2 முகம் உண்டு. நம்ம வந்து யாரையுமே தப்பாக இட போடக்கூடாது. ஸோ ஒரு முகத்தை மட்டுமே பார்த்து நம்ம வந்து இட போட்டுட்டோம், இவங்களை தப்பாக இட போட்டுட்டோம். பட் இவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இவங்க பயங்கர போல்டு, பயங்கர ஆட்டிடியூடு. ஓகே, ஸோ இவங்க நம்ம லைஃப்பில் தப்பாக வந்து ஒரு இட போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டவர் மூமெண்ட்டில் வந்து இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சன் டவர் மூமெண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்கேயுமே பீஸ் கிடைக்கல. லைஃபே வந்து டோட்டலாக ஒரு பிரேக் த்ரூ நடந்த மாதிரி, லைஃப்பில் டோட்டலாக ஒரு பிரேக் த்ரூ நடந்த மாதிரி. ஸோ எங்கேயுமே இந்த பர்சனுக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கல, சுத்தமாக ஒரு பீஸ் கிடைக்கல. ஸோ அதுவும் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்து கார்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸர்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல. ஸோ இவங்க லைஃப்பில் எல்லாமே இருக்குது. பட் இவருக்கு ஒன்றும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. ஓகே, இவருக்கு ஒன்றுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. இவர் திரும்பி பார்க்குறாரு. ஸோ இவங்க கண்ணுக்கு முன்னே எல்லாமே இருக்குது, பட் இவர் திரும்பி பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்டருக்கு மைண்டுக்குள்ளே நீங்கள் எப்பவுமே மைண்டை விட்டு எப்பவுமே போகாத ஒரு ரிலேஷன் சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஆனால் பட் இவர் உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. ஓகே, உங்களை தான் அவருக்கு அவருக்கு லைஃப்பில் இருக்க எதுவுமே அவருக்கு வந்து ஒரு சோல் நிறைவு கொடுக்கல. ஸோ இவங்க உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் அந்த சோல் அவரோட சோல் வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகணும்னு அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அடிப்பொலியில் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து முகம் திரிச்சு இருக்கிறீங்க. இவர் சேசிங் பண்ணிட்டு போனது உங்களால் ஜீரணிக்க முடியாது. ஸோ நீங்கள் முகம் திரிச்சு இருக்கிறீங்க. ஓகே,
ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குது, ஸோ இந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, மறுபடியும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தால் நீங்கள் ஏற்றிப்பீங்களா, ஒரு ஃபியர் உண்டு இந்த பர்சனுக்கு. இவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணுறாரு, போகக்கூடாது. ஸோ தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, பயங்கர செல்ஃபிஷான ஒரு பர்சன், மணி ஓரியன்ட் பர்சன் தான், பயங்கர செல்ஃபிஷு. ஸோ இவங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஒரு ஃபியர் இவருக்கு. ஓகே, இவருக்கு சீட்டிங் பண்ணிட்டுலாம் போயிருக்காரு. ஸோ இந்த முகத்தை வச்சுட்டு வருதுக்கு. ஸோ உங்களோட எனர்ஜி இப்போ ஹை எனர்ஜியாக இருக்குது. ஸோ அவரை முன்னாடி ஒரு இன்னசென்ட் நினச்சிட்டு இருந்தார். பட் இப்போ நீங்கள் இன்னசென்ட்டில் இல்லை, நீங்கள் பயங்கர போல்டு, பயங்கர ஆட்டிடியூடில் இருக்கிறீங்க. கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு பயம் உண்டு, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, இப்போ நம்ம போனால் நம்மளை இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, ஸோ பயப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே இங்கே டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ரெண்டு பேருக்குமே டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் நீங்கள் கூடி சேரும் போது அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ இந்த பர்சனோட மைண்டில் வந்து என்னென்னா, எங்கே போனாலும் இவருக்கு அந்த சோல் ஹாப்பி கிடைக்கல. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் கூட சேரும்போது தான் அந்த பர்சனுக்கு ஒரு சோல் ஹாப்பி வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மெச்சூரிட்டியாக பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா மேரிட்டல் ஒரு அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பட் நீங்கள் ரெண்டு பேரும் கூடி சேரும்போது தான் அந்த இடத்துல ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்போ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து எல்லோரும் 1000 விதமான ரூல்ஸ் போடலாம். பட் நம்ம ஆன்மா வந்து சந்தோஷமாக இருக்குன்னா அது இந்த பர்சன் என் லைஃப்பில் வரும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு சோல் ஹாப்பி ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்மாவுக்கு ஒரு சோலுக்கு என்ன தேவைன்னா, அதே எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஒரு பர்சன் இருக்கும்போது மட்டும் அந்த சோல் ஹாப்பி ஆகும். அப்போ பூமியில் வந்து இந்த மாதிரி காஸ்ட்டு, ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, பட் பூமியோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனால நமக்கு அதில் ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகாது. ஸோ இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான், எனக்கு இந்த பர்சன் என் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறாங்க. ஓகே, பட் இவர் இப்போ ஷார்ட்டிங்கில் நீங்கள் ஒரு இலூஷனில் மாட்டிட்டு தவிச்சிங்களா, ஸோ அதே இலூஷனில் தான் இப்போ இந்த பர்சன் இருக்கிறாங்க. இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு இலூஷனில் இந்த கொஞ்சம் கூட இந்த பர்சனை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியாமல் எப்படி ஒரு இலூஷனை நீங்கள் மாட்டிட்டு தவிச்சிங்களோ அதே இலூஷனில் தான் இப்போ அவர் இருக்கார். ஓகே, பட் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த பர்சன் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும். நீங்கள் எப்படி செல்ஃப் ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, நீங்கள் எப்படி ஹீல் ஆகிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த பர்சனு ஹீல் ஆகணும். ஓகே, ஹீலிங்கோட கார்டு நமக்கு வந்துருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஹீல் ஆனீங்களோ அதே மாதிரி இந்த பர்சன் ஹீல் ஆவாங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் கரெக்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறாங்க. ஓகே, செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்சனுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும். இப்போதைக்கு அவர் இன்னர் ஸ்ட்ரென்த் இவருக்கு இல்லை. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. சீட்டிங் பண்ணிட்டுலாம் போயிருக்காரு, ஒரு ஃபியர் உண்டு. ஸோ அப்போ இவர் வந்து செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறாரு. செல்ஃப் ஃப்ளோ பண்ணி இவர் தன்னைத்தானே இப்போ இவர் ஒரு இலூஷனில் இருக்கார், செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறாரு. செல்ஃப் ஃப்ளோ பண்ணக்கூடிய டைமில் இலூஷன் வந்து வெளியே வருவாங்க, ஹீல் ஆவாங்க. ஸோ ஹீல் ஆகக்கூடிய டைமில் உங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவார். ஸோ காம்ப்ரமைஸ் கார்டு வந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இனி வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்களை வந்து முன்னாடி சீட் பண்ணிட்டு போனாலும் இனி வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் கிளாரிட்டியோடு தான் வருவாங்க. ஸோ எனக்கு லைஃப்பில் நீங்கள் வருவீங்களா, ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்களா, என்ன மேரேஜ் பண்ணிப்பீங்களா, ஒரு ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டியோடு தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாட்டம் ஆஃப் தி டெக் நமக்கு அதுக்கு மெஜிஷியன் கார்டு வந்துருக்குது. ஸோ இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ எப்படி நீங்கள் 2 பேரும் செப்பரேஷன் ஆனீங்களோ அதே மாதிரி மேஜிக்கலாக இந்த இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேரும் சேருவதற்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்தாலும் இந்த பர்சன் ஒரு மேஜிக்கல் மாதிரி உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்கும் பாசிபிள் ஆகும். ஒரு கம்யூனிகேஷன் இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ரிசீவ் ஆகும். கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி அடிபொலியாக தான் இருக்குது.
ஓகே. ஸோ எப்பவுமே வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருந்தாச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் நம்ம ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும்போதும் அவங்க வந்து நம்மளை வேறு மாதிரி அவங்க வந்து லைஃப்பில் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிற்கும்போது அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்கள் செல்ஃப் பவர் இல்லைங்க, யாருக்குமே அடிக்ட் ஆகாதுங்க. ஓகே. யாருக்குமே ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வலி வேதனை அனுபவிப்பீங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ இருந்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து அந்தளவுக்கு வச்சுக்காதுங்க. கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கிறனால தான் உங்களுக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது. ஸோ அட்டாச்மெண்ட் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இல்லாமல் இருந்தீங்க உங்களுக்கு வலி இருக்காது, வேதனை இருக்காது. ஓகே. ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய டைமில் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வலிக்கும். அவங்க கால் பண்ண அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வலிக்கும். அதே நீங்கள் டிட்டாச்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் டிட்டாச்மெண்ட்டில் நில்லுங்க. அட்டாச்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வலி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் பவர் இல்லைங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க. அப்போ தான் வந்து உங்களை எல்லாருக்கும் இஷ்டப்படும். ஓகே. ஸோ கொஞ்சம் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எப்போனா உங்களை விட்டு ஓடலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அடிமை. ஓகே. நமக்கு ஒரு அடிமை இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ லைஃப்பில் யார் வந்தாலும் சரி போனாலும் சரி எப்போவுமே நீங்கள் வந்து டிட்டாச்மெண்ட் இல்லைங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க, செல்ஃப் பவர் இல்லைங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இவங்க வேல்யூ தரணும், என்னை இவங்க ப்ராப்பராக எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த பர்சன் எனக்கு ஒரு கேரிங்காக இருக்கணும், ஒரு லவ்வபிளாக இருக்கணும்னா எப்போவுமே நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் நில்லுங்க. இந்த பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்தது மறுபடியும் அடிக்ட் ஆகி உங்களை நீங்களே மறந்து 24/7 இந்த பர்சன் திங்க் பண்ணி உங்கள் கெரியரை இழந்து உங்கள் லைஃப்பை இழந்து போனீங்கன்னா இவர் அடுத்த நிமிஷம் உங்களை விட்டு ஓடிடுவார். ஸோ யார் வந்தாலும் வராட்டாலும் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க, எல்லோரும் உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அடுத்தவங்க உங்களை வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ கொடுங்க, அப்போ அடுத்தவங்க உங்களை வேல்யூ கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்களே வேல்யூ கொடுக்கணும்னா அடுத்தவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எப்போ சிரிப்பீங்க, எப்போ அழுவீங்க, எப்போ சேடாக இருப்பீங்க, உங்களை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்களும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யார் உங்கள் லைஃப்பில் வரட்டும் போகட்டும், எப்போயுமே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்காதுங்க. எப்போயுமே உங்களுக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும் தான் A to Z தெரியும். அடுத்தவங்க உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருக்காதுங்க, உங்களை நீங்களே இழந்துக்காதுங்க. ஓகே. ஸோ உங்களை எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, எப்போயுமே செல்ஃப் லவ் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு லைஃப்பில் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா மெடிடேஷனுங்கிறது எப்போவுமே உங்களை வந்து பேலன்ஸில் கொண்டு போகும். எப்போவுமே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது வந்து கீழே இறக்கி விடாது, எப்போவுமே உங்களை மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் எனக்கு ஒரு ரீடிங். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.